துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்னேன்? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். இல்ல இல்ல எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வந்தேன். ஓ விசாரிச்சுட்டு வந்தியா? சரி இந்தா வா மலர். பத்மா மேடம், நீங்க போய் டாக்டர் பாருங்க. சரிங்க மேடம். மலர் இப்படி உட்காரு, அப்படி சொல்லிட்டு வரேன். உட்கார், பெஸ்ட் வந்துடுறேன். மேடம் சாந்தி டாக்டரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்லை, டாக்டர் வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தான். அவங்க தான் எங்களை வர சொல்லியிருக்காங்க. செண்பவல்லியோட சன் அர்ஜுன் சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். ஓகே சார். பேஷண்டோட நேம்? மலர். நீங்க வெயிட் பண்ணுங்க, டாக்டருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே வெயிட் பண்ணுங்க சார். சொல்லிருக்கேன், கூப்பிடுவாங்க. மலர், இன்னும் 3 மாசத்துல நம்ம குழந்தை இப்படிதான். நம்ம குழந்தை வளர வளர உன் வயிறும் பெருசாகும். உள்ள இருந்தே ஒன்று உதைக்க ஆரம்பிச்சிருவான். ஆஃப்டர் 10 months நம்ம குழந்தை நம்ம கையில் இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை என் வயித்துல குழந்தை இருக்கிறதா நினைச்சு அர்ஜுன் அவனோட எதிர்பார்ப்பையும் ஆசையையும் சொல்லும் போதெல்லாம் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியா இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொன்னுடும் போல இருக்கு. நான் எப்படி அவன்கிட்ட உண்மையை சொல்லுவேன்? சொன்னாத அவனால எப்படி தாங்கிக்க முடியும்? ஏன் இப்படி என்ன சித்திரவதையை அனுபவிக்க வைக்கிற? ஓகே மேடம். மலர், நீங்க போய் டாக்டரை பார்க்கலாம். வா வா. ஓகே டாக்டர். வா மலர். வாங்க. ஹாய் அர்ஜுன். வாங்க மலர். உட்கார். உட்காருங்க. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன் அர்ஜுன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய் மலர், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆண்டி, உங்களுக்கு எப்படி என் ஒய்ஃபோட பேர்லாம் தெரிஞ்சிருக்கு? எப்படி தெரியாம இருக்கும்? அதான் உங்க அம்மா என்கிட்ட பேசும் போதெல்லாம் என் மருமக அப்படி, என் மருமக இப்படின்னு என்கிட்ட பேசுறதுல 90% மலர் மலர்னு இவங்கள பத்தி தானே பேசுறாங்க. அப்புறம் மலர், அர்ஜுன் உன்னை நல்லா பாத்துக்கிறானா? மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? நல்லா பாத்துக்கிறாரு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதை ஏன் கேக்குறீங்க ஆண்டி? சின்ன குழந்தை மாதிரி ஹாஸ்பிட்டல்னு சொன்னதுல இருந்தே பயந்துட்டே தான் வரா. இவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். என்ன மலர், உனக்கே குழந்தை பிறக்க போகுது,
நீ இப்ப குழந்தை மாதிரி ஹாஸ்பிட்டல் வரலாம் பயந்தா எப்படி? ஆனா நீ உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுமா. வள்ளியோட குடும்பத்துக்கு நீ மருமகளா போனது உன்னோட அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். அர்ஜுனையும் நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ரொம்ப நல்ல பையன், கொஞ்சம் துருதுருன்னு இருப்பான். ஆனா குறை சொல்றதுக்கு அவன்கிட்ட எந்த விஷயமும் இருக்காது. வள்ளி அவனை அப்படி வளர்த்திருக்கா. அது சரி, நான் இதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதே. உனக்கு தெரியாதது என்ன? இத்தனை நாளா இவன் கூடவே இருந்து லைஃப ரன் பண்ணிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் வர்றதுக்கு முன்னாடியே என் மருமக வந்தா நல்லா பார்த்து செக் பண்ணி அனுப்பணும். ஸ்கேன் எடுத்து குழந்தையோட growth எப்படி இருக்குன்னு பார்க்கணும். விட்டமின் டேப்லெட் கொடு, அப்படி இப்படின்னு நான் என்ன வேலை செய்யணுங்கிறத அவளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா. நான் டாக்டரானு நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா ஆண்டி, எங்களை விட அம்மா தான் எங்களுக்கு குழந்தை பிறக்க போற விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆ, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நினைப்பு முழுக்க முழுக்க குழந்தை மேலதான் இருக்கு. பின்ன இருக்காதா? 10 வருஷமா குழந்தை இல்லாத ஏக்கமும் தவிப்பும் அவளுக்கு என்னன்னு தெரியும். நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஏக்கமே தீந்துச்சு. அவளோட குழந்தை உனக்காக அவளை காத்துட்டு இருந்தவளுக்கு இப்போ உனக்கே ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா அவளுக்கு சந்தோஷமா இருக்காதா? மலர், ஆர் யூ ஓகே? வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். அப்படி இருக்கவும் கூடாது. இந்த மாதிரி நேரத்துல எதுக்காகவும் எமோஷனல் ஆகுறதோ கோபப்படுறதோ கூடாது. எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். ஆமா, இதுக்கு முன்னாடி வேற ஏதோ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதா வள்ளி சொன்னா. அந்த ரிப்போர்ட் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல ஆண்டி, எடுத்துட்டு வரல. ஓ அப்படியா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பாத்துடலாம். கீர்த்தி, உள்ள வாங்க. டாக்டர். கீர்த்தி, இவங்களை கூட்டிட்டு போய் ஸ்கேன் எடுங்க. ஓகே டாக்டர். ம். வாங்க மேடம். மலர், நீ வெளியே போயிருந்தப்போ ஏதோ மயங்கி விழுந்துட்டதா வள்ளி சொன்னா. உனக்கு எதுவும் அடியெல்லாம் படலல? திரும்ப அந்த மாதிரி மயக்கம் எதுவும் வரல? இல்லை டாக்டர். நாங்க அந்த ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டோம். அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க ஆண்டி.